இந்த கிட்னி திருட்டு எப்படி நடந்தது, எங்க நடந்தது? நாமக்கல் மட்டும் இல்ல, ஈரோடு மாவட்டம், நாமக்கல், கரூர் இந்த பகுதியிலிருந்து சின்ன சின்ன கிராமத்துல ஏழைகள அவங்கள ஆஸ்த வார்த்தை காமிச்சு ஏதோ சும்மா கொஞ்சம் காசு கொடுக்குறோம், நீங்க ஒரு கிட்னி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய திருட்டு நடந்தது. இந்த கிட்னி திருட்டு எங்க நடந்ததுன்னா, திமுக கட்சியை சார்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி ஓனர், திமுக கட்சியை சார்ந்தவர். இந்த கிட்னி அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து இந்த கிட்னியை 40-50 லட்சத்துக்கு வித்துட்டு இருக்கான். இது கண்டுபிடிச்சு இந்த செய்தி வெளியே வந்தவுடன் தமிழக அமைச்சர் ஒருத்தர் பேசுறார், இது கிட்னி திருட்டு கிடையாதான், இது கிட்னி முறைகேடாம். எப்படியா பேசுறாங்க. திமுக வார்த்தைகளை எப்படி வேணா பயன்படுத்துவான். கிட்னி திருட்டு நடக்குது, ஆனா இது கிட்னி திருட்டு இல்லையா, இது கிட்னி முறைகேடு. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு ஒரு மிகப்பெரிய உயர்நிலை விசாரணை நடத்தணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு தமிழக அரசு எங்க போனாங்க தெரியல, உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு. நீ உண்மையான அரசா இருந்தா, நியாயமான அரசா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்ப, நீ விசாரணை நடத்தி யாரு குற்றம் செஞ்சிருக்காங்க அவங்கள ஜெயில தூக்கி போட்டிருப்ப. ஆனா அதை விட்டுட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு எதுக்கு? எங்கேயோ ஒரு மருத்துவக் கல்லூரி, அதுவும் திமுக சார்ந்த மருத்துவக் கல்லூரிக்காரன் கிட்னி திருடி இருக்கிறான், அவனை காப்பாத்துறதுக்காக நீ உச்ச நீதிமன்றம் போயிருக்கிற. எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசடி இதெல்லாம். அதெல்லாம் நிச்சயமாக அதை சிந்திக்க வேண்டும். அதனால நீங்க எல்லாரும் சேரணும். எந்த கட்சி, ஜாதி, மதம் எல்லாம் எந்த பிரச்சனை எல்லாம் பார்க்காதீங்க.